உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மனைவியை தன்னுடன் வைத்திருக்க தயார் என்று கணவர் சொன்னால் அவர் ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லையா? இது தொடர்பாக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமானது ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் குடும்ப நல நீதிமன்றத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் விவாகரத்து வழக்கு நடந்து அதிலே மனைவிக்கு ஆதரவாக ஜீவனாம்சம் மாதம் ரூபாய் 3000 வழங்கவிட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உத்தரவை எதிர்த்து கணவன் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதிலே மனைவியை தன்னுடன் வைத்திருக்க தயார், ஆகவே என்னுடைய மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை என்று அவர் அந்த மனுவிலே குறிப்பிடுகிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் சிஆர்பிசி செக்ஷன் 125 கீழாக மனைவி, பெற்றோர், குழந்தைகள் இவர்களுக்கு அந்த பிரிவின் கீழாக பராமரிப்பு, அதாவது ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒருவேளை அந்த ஜீவனாம்சம் உத்தரவு கொடுக்கப்பட்ட ஒருவர் பிற்பாடு என்னால் அதை தர முடியாது என்று சொல்கின்ற பொழுது சிஆர்பிசி செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 கீழாக மாஜிஸ்ட்ரேட் ஆனவர் அந்த ஜீவனாம்ச தொகையை அபராதமாக விதிக்கலாம், அதை அபராதமாக வசூலிக்கலாம், மேலும் அவர்களுக்கு பிடிவாரண்டு போடலாம் என்று அந்த பிரிவின் கீழாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கில் கணவன் ஜீவனாம்சம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிற்பாடு மனைவியை தன்னுடன் வைத்திருக்க தயார் என்று சொல்கிறார். ஆனால் அந்த வாதத்தை நீதிமன்றமானது ஏற்க மறுக்கிறது. ஏனென்றால் அந்த வாதத்தை, அந்த மனுவை குடும்பநல நீதிமன்றத்திலே விவாகரத்து வழக்கு நடக்கின்ற பொழுதே அவர் தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஜீவனாம்சம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிற்பாடு அவர் இந்த மனுவை தாக்கல் செய்வதை நீதிமன்றம் ஏற்காது. ஆகவே மனைவிக்கு அவர் ஜீவனாம்சம் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி இந்த உத்தரவிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.